கோபியோட வீட்டில் ஒட்டுமொத்தமாக வந்து கோபியை வெறுத்துட்டாங்க. இதுக்கப்புறமாவும் நம்ம கமலாக்கிட்டே ராதிகாக்கிட்டே சண்டை போட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்க, நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தர் என்னன்னா ஜெயிலுக்குள்ளே வந்து சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறா, இன்னொருத்தர் என்னன்னா ஜெயிலில் அவங்களை அடிச்சாங்களான்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி நினைக்க, நம்ம பாக்கியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஜெயிலில் நடந்த விஷயங்களை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்ல, நம்ம கோபி வந்து நைஸாக வந்து வீட்டை எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் நம்ம அம்மா கிட்ட சாரி கேட்டுக்கலாம், மறுபடியும் வந்து நம்ம கிட்ட ஒன்று சேர்ந்துறாங்கன்னு ஒரு நப்பாசையில் வந்து வெளியில் நிற்கிறாங்க. அவன் நிம்மதியாக இப்போ தான் சாப்பிட போகிறேன்னு உட்காந்துருக்கேன், அதையும் வந்துட்டு கெடுக்கிறதுக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, கோபி வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் செஞ்சது தப்பு தான், நான் ஏதோ ஒரு புத்தி கட்டு போய் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஈஸ்வரி படிக்கிட்ட சொல்ல, அவன் நேராக வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு மகதான் வந்துட்டு இருக்கா, அது பாக்கியா தான், இனிமேல் உனக்கு எனக்கு இருக்கிற உறவு வந்துட்டு முடிஞ்சு போச்சு, நீ வந்துட்டு என்னோட பையனே கிடையாதா. ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற மனக்குமரில் பூரா வந்துட்டு கோபி மேலே வந்துட்டு கொட்டிடுறாங்க. உன்னை நம்பி தானே வந்தேன், நான் வந்து தள்ளி விடலான்னு சொன்னேன், அதையும் வந்து நீ நம்பலை அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்ல, கோபி வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. செத்தா கூட வந்து நீ என்னை பார்க்க வராதா அவன் ஈஸ்வரி பாட்டி வந்து கோபி கிட்ட வந்துட்டு சொல்ல, கோபி வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆகி வீட்டுக்கு வெளியில் வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாமே வந்துட்டு காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகாவோட அம்மா ராதிகாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரி வந்தார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்படியே பம்பிட்டாரு. என்ன நினச்சாரப்பாவும் தெரியல. உங்களோட கருத்துக்கள் எது வேணாலும் மறக்காம கான்வாஸ் பண்ணி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ டபுள் டே தெரிஞ்சுக்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணி